ஆண்டவன் ஒருவன் இருக்கின்றான், அன்பு மனங்களில் சிரிக்கின்றான். பெரியவர்களே, தாய்மார்களே, நண்பர்களே, உறவுகளே, இன்று ஒரு முக்கியமான செய்தி எனக்கு அறிவிக்கின்றோம். சென்னை சிந்தாதிரிப்பட்டி சிங்கநாட்டிலிருந்து வீடியோ நண்பர் புரட்சியோட தீவிரமான உண்மையான பக்தர் வீடியோ லோகோவுடைய ஏற்பாட்டின்படி அவருடைய சொந்த ஆட்டோவில் நாங்கள் இன்று இங்கிருந்து புறப்பட்டு காட்பாடியில் இருக்கின்ற அரசமானத்தில் இருக்கின்ற புரட்சிகளாக நிர்வகித்திருக்கின்ற அண்ணன் டி.ஆர். முரளி அவர்களால் எழுந்திருக்கின்ற இறைவன் இந்திய திருவுக்கு நாங்கள் செல்கின்றோம். அது நாளைக்கு அந்த கோவிலுடைய சிறப்பு விழாவும் கும்பாபிஷேகம் நடைபெற வெகு சிறப்பாக நடைபெறுகின்றது. தமிழக மக்கள் அனைவரும் திரளாக கலந்து சிறப்பிக்க இருக்கின்றார்கள். நாங்கள் இன்று ஆட்டோவின் மூலமாக மக்களை சந்தித்து அழைப்பதை வழங்கி அவர்களையும் இந்த விழாவில் கலந்து கொண்டு நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். ஆகவே இந்த விழா சிறப்புடைய பொதுமக்களாகிய அனைவரும் ஒத்துழைப்பு கொடுத்து வாரி வாரி வழங்கிய பொன்மனத்திற்கு வல்லால் அவர்களுக்கு பெருமை சேர்க்கின்ற வகையிலே நீங்கள் வருகை சேர்ந்து சிறப்பிக்க வேண்டும் என்று உங்களுடைய அன்போடும் தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். உனக்கு தரேன் முருகன் மெக்கானிக் அவர் தானே தாய்மகன் நண்பர்களே, இன்று சிங்காதிப்பட்டி சிங்கனத்தில் தீவிரமான மக்கள் வீட்டில் யோகாவுடைய தலைமையில் வாழங்கள் இந்திய பகுதி சார்பாகவும் புரட்சி மன்னர் இந்திய பகுதி சார்பாகவும் நாங்கள் இன்று நாளை நடைபெறுகின்ற வேலூர் மாவட்டம் காட்பாடியில் அரசு மன்ற நகரில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ரகுபதி அவருடைய மகன் முரளி அண்ணா அவர்கள் புரட்சிவர் மீது மிகுந்த பக்தி கொண்டு அவருக்கு ஆலை நேரத்தில் நாளைக்கு சிறப்பு விழாவும் கும்பாபிஷேகம் நடத்தியிருக்கின்றார். அதை முன்னிட்டு தமிழக மக்கள் அனைவரும் கலந்து சிறப்பிக்கின்றார்கள். நாங்கள் இதற்கு சார்பாக சென்னையில் புறப்பட்டு ஒவ்வொரு இடமும் சென்று மக்களை அழைத்து இந்த விழாவில் கலந்து கொள்வதற்காக நாங்கள் அழைப்பதை வழங்கி சிறப்பிக்கின்றோம். இங்கு கொல்லப்படுகின்ற இந்த ஆட்டோ பேருந்து மூலம் காட்பாடிக்கு சென்று சென்றடைந்த ஆலயத்தை அடையும் அதுவரையில் நாங்கள் ஒவ்வொரு இடத்தில் மக்களை சந்தித்து நாங்கள் இந்த அழைப்பதை வழங்கி இருக்கின்றோம். ஆகவே இந்த அழைப்பதை காணுகின்ற பக்தர்கள் அனைவரும் பொதுமக்களும் திரளாக கலந்து கொண்டு தமிழக மக்களிடையே என்றென்றும் நினைத்திருக்கின்ற அரசியலுடைய உண்மையான பக்தர்கள் இந்த விழாவில் கலந்து கொள்ள வேண்டும். தனக்காக வாழாமல் அந்த மக்களுக்காக வாழ்ந்து நம்மிடையே தெய்வமாக மாறிவிட்ட இதய கோயில் மிக்க நாளை கும்பாபிஷேகம் நடைபெறுகிறார். ஆகவே அவருக்கு செல்கின்றோம். நீங்களும் திரளாக கலந்து கொண்டு இந்த விழாவை சிரிக்க வேண்டும் என்று உங்கள் அனைவரும் சார்பாகவும் எங்கள் பேரவையின் சார்பாகவும் புரட்சி மன்ற இந்திய மக்கள் சார்பாகவும் கேட்டுக்கொண்டு விடைபெறுவோம். நன்றி, வணக்கம். வாழ்க்கை புரட்சி புகழ் பொன்மனசுக்கு எம்ஜிஆர் புகழ் ஓங்குங்க, மக்களுக்கு எம்ஜிஆர் புகழ் ஓங்குங்க, பாரத நாட்டு எம்ஜிஆர் புகழ் ஓங்குங்க. நன்றி, வணக்கம். நாளை நடைபெறுகின்ற திருவிழாவிற்கு ஆட்டோவின் மூலமாக பிரசாரம் செய்து கொண்டு மக்களை சந்தித்து அழைப்பதை வழங்குகின்றோம். இந்த விழாவிலே எம்ஜிஆர் பேரனுடைய நிறுவனர் ரகுநாத் அவர்களும் பிடிஎஸ் லோகா அவர்களும் ஆட்டோவிலே அமர்ந்தபடியே மக்களிடையே ஊர்வலமாக வருகின்றார். இந்த விழாவிலே சிறப்பாக மக்கள் அனைவரும் கலந்து கொண்டு சிறக்கும்படி அன்போடு வேண்டிக் கொள்வோம். நன்றி, வணக்கம். மாவட்டம் முன்னாள் எம்எல்ஏ பெஞ்சமின் சென்னை அடுத்த ஸ்ரீபெரும்புதூரில் எம்ஜிஆர் திருக்கோயில் நோட்டீஸ் பஸ் ஸ்டாண்ட் அருகில் கொடுக்கப்பட்டது. நன்றி, வணக்கம். ஐயாவுக்கு வந்து எங்கள் அப்பா சாப்பாடெல்லாம் செஞ்சு கொடுக்குறாங்க. ஊரில் ஏறாமல் அஞ்சுகன் வாராபதினு ஒன்று இருக்குது. அந்த ஊரில் வந்து எம்ஜிஆர் வந்து அப்போ போவார் காஞ்சிபுரத்துக்கு அண்ணாதுரையை பார்க்கறதுக்கு. இப்போ போது அங்கே உட்காந்து ஏகனாபுரத்தில் சாப்பிட்டுட்டு போனபோது எங்கள் அப்பா வந்து ஜேபிஆர் காலேஜுக்கு ஐயா கிட்ட ஜெயலலிதா அம்மா கிட்ட ஸ்ட்ரெயிட்டாக போய் பேசணும். காட்பாடி ரயில் நிலையம்
ஞாயிறு காலை 8:03 அன்று புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களின் திருக்கோயிலுக்கு ஞாயிறன்று கும்பாபிஷேகம் நடைபெறுகிறது. சென்னை சிந்தாதிப்பேட்டையிலிருந்து வீடியோ லோகோ தலைமையில் காட்பாடிக்கு புறப்பட்டோம். காட்பாடி கரச மாவட்டத்தில் ரகுபதி நகரிலே நடைபெறுகின்ற இறைவன் எம்ஜிஆர் திருக்கோயிலுடைய கும்பாபிஷேகத்திற்கு ஒவ்வொரு ஏரியாவிலும் நாங்கள் ஆட்டோவில் வருகை தந்து போஸ்டர்களை அங்கங்கே ஒட்டி பொதுமக்கள் பார்வைக்கு வைத்தோம். இறுதியாக காட்பாடியில் வந்து ரயில்வே ஸ்டேஷன் அருகிலே இருக்கின்ற சுவர்களில் போஸ்டர்களை ஒட்டி பொதுமக்களுடைய பார்வைக்கு வைத்திருக்கின்றோம். இன்னும் சிறிது நேரத்தில் நாங்கள் இறைவன் எம்ஜிஆர் ஆலயத்தை அடைவோம். நாளை விழாவில் கலந்ததற்காக மக்கள் அனைவரும் திரளாக வந்திருந்து இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு புரட்சியாளர்களுடைய ஆசிரியர் பெறுமாறு அன்போடு வேண்டிக் கொள்வோம். சென்னையிலிருந்து புறப்பட்டு காட்பாடி ரயில் நிலையத்தில் இரவு 12:45 மணி நேரம் இது பத்திரிகை கொடுக்கப்பட்டது. எம்ஜிஆர் ஆலயம் பத்திரிகை கொடுக்கப்பட்டது. வருகின்ற நாளை 8ஆம் தேதி காலை வருகின்ற ஆலயத்தில் திருப்பழாவிற்கு நாங்கள் சென்னையிலிருந்து புறப்பட்டு வருகின்ற வழியெல்லாம் நாங்கள் புரட்சியுடைய சுவர்களை நாங்கள் ஒட்டி மக்களை சந்தித்து விழாவுக்கு அழைத்திருக்கின்றோம். இறுதியாக காட்பாடியில் வந்து இங்கே இருக்கின்ற சுவர்களிலே புரட்சியுடைய அந்த பேனர்களை நாங்கள் வைத்திருக்கின்றோம். மக்கள் கூடியுள்ள ஆட்டோ ஸ்டாண்டில் அவர்களுக்கு பத்திரிகை கொடுத்து விழாவுக்கு அழைத்திருக்கின்றோம். அவர்களிடம் நாளை அதனுடைய நெரிசலை பார்க்க வருகை தருகின்றார்கள். அவர்களுக்கு எங்கள் விளம்பர நன்றியை தெரிவித்துக் கொண்டு ஆலயத்தின் சார்பாகவும் அண்ணன் டிஆர் முருகையவர் சார்பாகவும் சென்னையில் வந்திருக்கின்ற நண்பர் செல்வம் சார்பாகவும் பாரதி சார்பாகவும் முருகையவர்கள் சார்பாகவும் வேலவர்கள் சார்பாகவும் போகவர்கள் சார்பாகவும் எல்லாருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு நாங்கள் விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். அள்ளி கொடுத்த வள்ளலுக்கு ஆலயம் இறைவன் எம்ஜிஆர் திருக்கோயில் மகா கும்பாபிஷேக விழா வேலூர் மாவட்டம் காட்பாடி தாலுகா கரசமங்கலம் ரகுபதி நகரில் காட்பாடி தொண்டான் துளசி கூற்றோடு அருகே வருகிற 8/3/2026 ஞாயிற்றுக்கிழமை நேரம் காலை 9 துவங்கி 10:30 மணி அளவில் கோபுர கும்பாபிஷேகம், தொடர்ந்து இறைவன் எம்ஜிஆர் சிலை பிரதிஷ்டை மற்றும் தீபாராதனை. அனைவரும் வந்து கலந்து கொண்டு இறைவன் எம்ஜிஆரின் அருளாசி வருக. வாருங்கள், நம்முடைய இறைவனை வழங்குவோம். நம்மோடு என்றென்றும் துணை இருப்பார். அவருக்கு திருக்கோயில் எழுப்பும் இந்த செயலில் ஈடுபட்ட நம்முடைய அன்பு சகோதரர் டிஆர் முரளி அவர்களை நாம் வாழ்த்துவோம், பாராட்டுவோம். இந்த திருக்கோயில் ஆண்டுகளுக்கு முன்பு திருநின்றவூர் பகுதியிலே நம்முடைய பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவருக்கு ஒரு சிறிய ஆலயத்தை சாந்தி கலைவாணன் நிறுவி அவர்கள் வழிபட்டு வருகிறார்கள். ஆண்டவன் ஒருவன் இருக்கின்றான், அன்பு மனங்களில் சிரிக்கின்றான். கர்ணன் 8ஆம் வள்ளல் இதய தெய்வம் எம்ஜிஆர் அவர்களின் திருக்கோயில் மகா கும்பாபிஷேக விழா இடம் வேலூர் மாவட்டம் காட்பாடி தாலுகா கரசமங்கலம் ரகுபதி நகரில் காட்பாடி தொண்டான் துளசி கூற்றோடு அருகில் நாள் 8/3/2026 ஞாயிற்றுக்கிழமை காலை 8 மணிக்கு 2ஆம் கால பூஜை, பூர்ணாகுதி, தீபாராதனை, தொடர்ந்து காலை 9 மணியிலிருந்து 10:30 மணி அளவில் கோபுர கும்பாபிஷேகம், இறைவன் எம்ஜிஆர் சிலை பிரதிஷ்டை, தீபாராதனை, தொடர்ந்து காலை 11 மணி அளவில் அன்னப்பிரசாதம் வழங்குதல். அனைவரும் வருக, அருளாசி பெறுக. வாழ்க புரட்சி தலைவர் புகழ். ஆண்டவன் ஒருவன் இருக்கின்றான், அன்பு மனங்களில் சிரிக்கின்றான். ஆண்டவன் ஒருவன் இருக்கின்றான். உனை தெய்வம் என்பதா, குருநாதன் என்பதா, என்னை பார்த்து பார்த்து வளர்ப்பதனால் அன்னை என்பதா. அள்ளி கொடுத்த வள்ளலுக்கு ஆலயம்
இறைவன் எம்ஜிஆர் அவர்களின் திருக்கோயில் மகா கும்பாபிஷேக விழா வேலூர் மாவட்டம் காட்பாடி தாலுகா கரசமங்கலம் ரகுபதி நகரில் காட்பாடி தொண்டான் துளசி கூட்டோடு அருகே நாள் 8/3/2026 நேரம் காலை 9 துவங்கி 10:30 மணிக்குள் எம்ஜிஆர் சிலை பிரதிஷ்டை மற்றும் இறைவன் எம்ஜிஆருக்கு தீபார்த்தனை. அனைவரும் வாருங்கள், அருளாசி விருங்கள். வாழ்க புரட்சி தலைவர்கள். மறக்குமோ ஒவ்வொரு அரிசியிலும் முகமன்றோ உன்னை தவிர எனக்கு வேறு துணை செல்லுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இந்த காட்பாடி நகரில் வெகு சீரும் சிறப்புமாக இந்த நடைபெற்ற இந்த கும்பாபிஷேக விழாவை நடத்தி கொடுத்தவர் அருமை முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பெரியவர் ரகுபதி அவர்களின் அன்பு புதல்வன் திரு TR முரளி அவர்கள். இந்த வல்லவர் சத்தியம்